சேலம் ரெட்டியூர் பகுதியில் வீட்டின் குடிநீர் தொட்டியில் இறங்கிய பணியாளர்களில் 2 பேர் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு வழங்கும் நேரடி தகவல்களை கேட்கலாம். சுரேஷ் பாபு, சொல்லுங்க, இந்த சம்பவம் எப்போது எப்படி நிகழ்ந்தது? சேலம் ரெட்டியூர் பெருமாள் காலனி பகுதியை சேர்ந்தவர் சீனிவாசன். வெள்ளிப்பற்றை அதிபரான இவர் புதிதாக வீடு ஒன்றை கட்டி வருகிறார். இந்த நிலையில் அந்த வீட்டில் குடிநீர் தொட்டியை கட்டுவதற்காக 2 குடிநீர் தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளன. அதற்கு முட்டு கொடுத்து கட்டப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணிக்கு 3 தொழிலாளர்கள் முதல் தொட்டியில் இருந்த முட்டையை பிரித்துவிட்டு 2வது தொட்டியில் இருந்த முட்டையை பிரிப்பதற்காக ஒருவர் கீழே இறங்கியுள்ளார். காற்று வசதி இல்லாததால் அவர் மயங்கி விழுந்ததை கண்டு மற்ற 2 தொழிலாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக கீழே இறங்கியுள்ளனர். தொடர்ந்து 3 பேர் மயங்கிய நிலையில் இருந்துள்ளனர். இது குறித்து தகவல் இருந்த வீட்டின் உரிமையாளர் சேலம் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் அடிப்படையில் நிலைய அலுவலர் சிவகுமார் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மயங்கி கிடந்த 3 பேரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது 2 ஏற்கனவே இறந்துள்ளனர். மேலும் ஒருவர் மூச்சு திணறிக் கொண்டு மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்ததால் அவரை மீட்டு உடனடியாக சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர், சூரமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மிகவும் குறுகலான இந்த தொட்டியில் அமைக்கப்பட்டுள்ள முட்டை பிரிப்பதற்காக இறங்கிய முதல் நபர் மயங்கி விழுந்ததை கண்டு மேலே இருந்த 2 அதிர்ச்சியடைந்து உள்ளே இறங்கிய போது 3 பேருமே ஒருவர் பின் ஒருவராக மயங்கி விழுந்தனர். இதில் இறந்தவர் பெயர் ராஜா என்பது, ஒருவர் பெயர் ராஜா என்பது தெரிய வந்துள்ளது. மற்ற ஒருவர் பெயர் என்ன என்பது தெரியவில்லை. சேலம் கருப்பூர் பகுதியை சேர்ந்த சத்யராஜ் என்பவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இந்த பகுதியில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹேமா.